Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படின்னா கூகுள் அனலிட்டிக்ஸ் டூலை பத்தி தான். இந்த டூல் வந்து எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்மளோட வெப்சைட் விசிட்டர்ஸ் வந்து எத்தனை பேர் வராங்க, என்ன மாதிரிலாம் அவங்க வந்து எந்த பேஜ்லாம் நிறைய கிளிக் பண்றாங்க, அதில் வந்து கன்வர்ஷன் ரேட்லாம் எவ்வளோ ஆகுது, எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் டூலை வந்து நம்ம வெப்சைட்டுக்கு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால ரொம்ப ஈஸியாகவே எல்லா டேட்டாவையும் வந்து வர யூசரோட டேட்டா எல்லாத்தையுமே நம்மளால கலெக்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது இங்கே சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அனாலிட்டிக்ஸ்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்ஸ் டூல் அப்படின்னு வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே கெட் ஸ்டார்டட் டுடே அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் மெஷர்ன்னு இருக்கும், அதை கொடுங்க. இந்த இடத்துல வந்து கிரியேட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து அக்கௌண்ட் நேம் வந்து நான் ஏதாவது கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்னோட டெக் தமிழ் கீக்கு இந்த வெப்சைட்டுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த அனாலிட்டிக்ஸ் வந்து டூலை வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக டெக் தமிழ் கீக்னு கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ராப்பர்ட்டி நேம்லேயும் வந்து நான் டெக் தமிழ் கீக்கு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைமிங் ஜோனில் வந்து இந்தியான்னு கொடுத்துருங்க. அப்போ தான் டைமிங் நம்ம இந்தியன் டைமில் வந்து காட்டும். ஸோ இந்தியா வந்து கொடுத்தாச்சு. கொடுத்துட்டதுக்கப்புறம் கரன்சியில் அதே மாதிரி இந்தியன் ருப்பின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நம்மளோட பிஸ்னஸை பற்றி சொல்லலாம். இங்கே இண்டஸ்ட்ரி கேட்டகரியில் இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பிளாக் மாதிரி தான் ரெடி பண்ணுறேன். ஸோ அந்த பிளாக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெக் பற்றி தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இன்டர்நெட் அந்த மாதிரியே கொடுத்துக்கிறேன். இன்டர்நெட் அண்ட் டெலிகாம் அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு கீழே பிஸ்னஸ் மேனில் ஸ்மால் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இ-காமர்ஸ் வெப்சைட்னால் எவ்வளோ உங்கள் ஆஃபீஸில் வந்து எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஃபால்ட்டாக ஸ்மாலே கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ரிப்போர்ட் இப்போ நம்ம இது இன்ஸ்டால் பண்ணுறோம்ல இந்த டூலை என்ன மாதிரி ரிப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறது ஜென்ரேட் லீட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது எவ்வளோ வந்து விசிட்டர்ஸ் வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்காக இது கிளிக் பண்ணால் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து கீழே வந்து டிரைவ் ஆன்லைன் சேல்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை வந்து அனலைஸ் பர்ச்சேஸ் பிஹேவியர் மோர் சேல்ஸ் அப்படின்னு இதை கொடுத்துக்கோங்க. இதை பற்றி அடுத்த இதில் போனோம்னா தான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியும். நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பிராண்ட் அவேர்னஸ் எது வேணுமோ, இல்லை எக்ஸாமின் யூசர் பிஹேவியர், அவங்க சைட்டுக்கு வந்து எந்த இதெல்லாம் வந்து பட்டன் எதை கிளிக் பண்ணுறாங்க, இப்போ கான்டாக்டர்ஸ்னால் அதை கிளிக் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லா டேட்டாவுமே எடுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இது வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே பிராண்ட் அவர்ஸ் எல்லாமே நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் அனாலிட்டிக்ஸ் இங்கே இந்தியான்னு கொடுத்துப்போம். இந்தியான்னு கொடுத்துக்கிட்டு இங்கே வந்து டிவி நிப்பாட்டு, இங்கே சவுண்டு கேட்கும். ஐ ஆல்சோ அக்செப்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே வந்து ஐ அக்செப்ட் மெஷர்மெண்ட்னு கொடுத்துட்டு இங்கே வந்து ஐ அக்செப்ட்னு கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து என்ன பிளாட்ஃபார்மில் வந்து அவங்க பார்க்குறாங்க அதை வந்து செக் பண்ணுறது தான். நார்மலாக எல்லாருமே வெப் தான் வந்து கிளிக் பண்ணுவோம். இல்லை ஆப்பில் வந்து ஆப் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஆப்னு கொடுங்க. வெப்சைட் வச்சுருக்கவங்க வெப்னே கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து கொடுக்கணும். இங்கே இதை கொடுத்துக்கலாம். சரி, ஆல்ரெடி HTTPS இருக்கிறதுனால இது கொடுக்க வேணாம். இதை எடுத்துக்கிட்டு இப்படி மட்டும் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்ன மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. இங்கே வந்து ஸ்ட்ரீம் நேம் மை வெப்சைட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து கிரியேட் ஸ்ட்ரீம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து
இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து டேட்டா கலெக்ஷன் வந்து இன்னும் என்னோட வெப்சைட்டில் வந்து ஆக்டிவ் ஆகலை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம வந்து டேகை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு நம்ம அதாவது நம்மளோட டேஷ்போர்டு வெப்சைட்டோட டேஷ்போர்டில் டேகை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் இந்த வெப்சைட்டில் வராங்க அந்த டேட்டா கலெக்ஷன்லாம் வந்து நடக்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல நம்மளோட வெப்சைட் நேமு ஸ்ட்ரீம் ஐடி எல்லாமே இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிகர் டேக் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கூகுள் டேக்னு இருக்கா, மேனேஜ் கூகுள் டேக். ஐயோ எல்லாம் தப்பு தப்பாக மேனேஜ். இதை எங்கே எப்படி கிளிக் பண்ணுறதுன்னு தெரியலையே, மறந்துட்டனே. கொடுத்துட்டு நோ டேட்டா ரிசீவ்டு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் வியூ டேக் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து என்ன அப்படின்னா வந்து இன்ஸ்டால் வித் வெப்சைட் பில்டர் சிஎம்எஸ்ல இருக்காது, நமக்கு தேவையில்லை. இன்ஸ்டால் மேனுவலியே கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேக் இருக்கும். இதுதான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கோடை வந்து காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட வெப்சைட்டோட அந்த பேஜோட ஹெட்டர் அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணணும். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா டோன்ட் ஆட் மோர் தென் ஒன் கூகுள் டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கூகுள் டேக் வந்து 2-3 வாட்டிலாம் ரிப்பீட் பண்ணாதீங்க, ஒன் டைம் ஆட் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி. ஸோ டேஷ்போர்ட் கிளிக் பண்ணியாச்சு. இங்கே வந்து ப்ளக்கின் கொடுத்துட்டு ஆட் நியூ கிளிக் பண்ணிக்கணும். அதாவது இதான் வந்து டெக் தமிழ் கீக்கோட வெப்சைட் டேஷ்போர்டு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக்கின்ல ஆட் நியூ கொடுத்துக்கலாம். ஆட் நியூவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் அதை வந்து கொடுங்க. என்ன டபிள்யூபி கோடா என்னன்னு கொடுக்கணும் தெரியலையே. ஸ்கிரிப்ட்ஸா இன்சர்ட்டா பில்டப்பா. இந்த இடத்துல வந்து ப்ளக்கின்ல பார்த்தீங்க அப்படின்னா டபிள்யூபி கோட் அப்படின்னு இருக்கும். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆக்டிவேட் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோட் ஸ்னிப்பட் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்னிப்பட்டா ஐயோ மண்ணக்காய் கோடு ஸ்னிப்பட்டுன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஆட் நியூன்னு இருக்கும். ஆல் ஸ்னிப்பட்ஸ் வேணாம், ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் ஸ்னிப்பட் தான் நமக்கு வேணும். ஸோ ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த டேக் இருக்குல்ல, இந்த கோடை காப்பி பண்ணதை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இதை சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்க.
இந்த இடத்துல வந்து பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் இந்த இடத்துல சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் வந்து சேவ் ஆகிடும். அவ்வளோதான். ஹெடரில் இந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உடனே என்ன ஆகாது, உடனே டேட்டா கலெக்ஷன் ஆகாது. 2 days வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. சில சமயத்தில் உடனேவாகவும் ஆகும். இப்போ டேட்டா அனாலிட்டிக்ஸ் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே வந்து அனாலிட்டிக்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இமெயில் கம்யூனிகேஷன் இருக்கும். இதெல்லாம் நெக்ஸ்ட் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்னென்னா நாட் டேட்டா ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம இன்னும் எந்த டேட்டாவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரிப்போர்ட்ஸில் அதே மாதிரி போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல தான் வந்து இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக காட்டுது. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஹோமில் போனீங்கன்னா ஓவர்வியூ எல்லாமே பார்க்கலாம். அதாவது அந்த லாஸ்ட் 30 minutes எவ்வளோ யூசர்ஸ் வந்து மொத்தமாக 4 days எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, 30 days எவ்வளோ பேர் நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணியிருக்காங்க, ஈவெண்ட் கவுண்ட் அப்படின்னா அதில் எத்தனை பேஜஸ் வந்து பார்க்குறாங்க, அதேமாதிரி பட்டன்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி நியூ யூசர்ஸ் எவ்வளோன்னு காமிக்கும். இகாமர்ஸ் வெப்சைட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இகாமர்ஸ் மட்டும் இல்லாமல் இதில் வந்து கன்வர்ஷன்னா வந்து காலர்ஸ் அந்த மாதிரி புக் நவ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பீங்க. அதை எத்தனை பேர் கிளிக் பண்ணாலே வந்து கன்வர்ஷனில் அதை வந்து காட்டும். ஸோ இதான் வந்து ஜென்ரலாக ஓவர்வியூவில் பார்க்குறது. ரிப்போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதேமாதிரி யூசர்ஸ் வந்து எத்தனை அதெல்லாம் காட்டிட்டு என்கேஜ்மெண்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் வந்து அவங்கவுங்க பேஜில் வெப்சைட்டோட பேஜில் வந்து இருக்காங்க, உடனே க்ளோஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது என்கேஜ்மெண்ட் டைம் பார்க்கலாம். டோட்டல் ரெவென்யூ அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. நீங்களே என்ன சொல்கிறது, ரெவென்யூ வந்து செட் பண்ணிக்கிறவங்க செட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டிஃபால்ட் அப்படியே விட்டுருங்க. மெயினாக தேவைப்படுறது இதெல்லாம் தான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே நிறைய வந்து உள்ளே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஓவர்வியூ வந்து ஜென்ரேட் லீட்ஸில் வந்து ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். இப்போ யாருமே நம்ம புதுசுங்கனால எதுவுமே இல்லைன்னா எல்லா டேட்டாவுமே இந்த இடத்துல காமிக்கும். ஆடியன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி மற்ற டேட்டாலாம் காமிக்கும். ஆடியன்ஸில் யூசர்ஸ் வந்து எவ்வளோ, இந்த இடத்துல செஷன்ஸு ஒரு செஷன்ஸ்க்கும் வந்து எவ்வளோ வந்து வியூஸ் பார்க்குறாங்க, அதாவது ஹோம் பேஜில், சர்வீஸ் பேஜில், இந்த மாதிரி என்னென்ன பேஜிலலாம் எத்தனை வியூஸ் வந்துருக்குன்னு எல்லா டீட்டெயிலுமே கொடுக்கும். இந்த இடத்துல யூசர் செஷன் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்களே வந்து இங்கே இடத்துல வந்து செட் பண்ணிக்கலாம். ஒரு சேனல் மாதிரி இது பண்ணிக்கிட்டு ஆட் ஃபில்டரில் இருக்கா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யூசர் ரெக்வெஸ்டேஷனில் என்னோட இன்னொரு வெப்சைட்டில் வந்து இது ஆக்சுவலாக நியூ வெப்சைட்டுங்கனால இங்கே எதுவுமே டேட்டா காட்டலை. இப்போ தான் நியூ வெப்சைட்டில் இப்போ தான் இந்த இதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால எதையுமே காட்டலை. இப்போ நான் அதை பார்ப்போம். டேட்டா ரிசீவ் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை 2 days ஆகும். ஸோ இன்னும் ரிசீவ் ஆக ஆரம்பிக்கலை. இன்னும் வந்து என்னதுன்னா இதாக தான் காட்டுது. அதான் இன்னும் 2 days ஆகும். அதுக்கப்புறமா பேஜஸ் வியூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஏன்னா இன்ஸ்டால்லாம் எல்லாமே பண்ணியாச்சு. பேஜ் வியூஸ்லாம் எல்லாமே வந்து இருக்கும். ஓகே, இந்த இடத்துல ரிப்போர்ட் பார்ப்போம். ரிப்போர்ட்டில் அதே மாதிரி தான் இன்னும் ஒன்றுமே காட்டலை. ஏன்னா அதுக்கு 2 days ஆகும் புதுசாக டேக்லாம் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. எதுவுமே காட்டல. என்னோட இன்னொரு வெப்சைட்டில் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் எப்படி காட்டும்னு சொல்லிட்டு. அந்த இப்போ காட்டுது பாருங்கள். இந்த இப்போ டெக் தமிழ் கீக்கை நானே ஒரு டைம் போயிட்டு விசிட் பண்ணுற மாதிரி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிக்கிட்டேன்னா ஒரு டைம் ஒரு விசிட் ஆகுதா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வெளில வந்து காட்டுது. இப்போ ஒரு டைம் காட்டுச்சா. அந்த மாதிரி எத்தனை பேர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா இந்த டேட்டா வச்சே நீங்கள் ரொம்ப ஈஸியாக ரிப்போர்ட் வந்து எடுத்துடலாம். எத்தனை பேர் உங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணுறாங்க, என்னென்ன ஆக்ஷன்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு
இது ஒன்றுத்தையுமே நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா எல்லாத்துலேயுமே டீட்டெயிலாகவே ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டெல்லாம் வந்து அழகாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ரிப்போர்ட் அப்படியே ஃபைல் மாதிரியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு என்ன சொல்கிறது இ-காமர்ஸ் வெப்சைட் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்கன்னா இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அவங்க அதுக்காக தான் மெயினாக இந்த டூல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட் டிசைன் ஏஜென்சி அந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இதெல்லாமே இந்த டூல்லாம் தான் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து யூசரோட என்கேஜ்மெண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட்டு என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு இது பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.